ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பிஎலோட 17வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 19 ஜூன் ஈவினிங் 7:15 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலுமே டாஸ் வந்து லாஸ்ட் 3 கேம்ஸாக டிலே ஆகியிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 7:40 டாஸ் போட்டு 7:50 மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளால் டீம் கூட ப்ரொவைட் பண்ண முடியல. டெலகிராமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முந்தின மேட்ச்சில் 7:30 பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் போட்டாங்க. ஸோ 7:45 ஃபர்ஸ்ட் பால் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அதுக்கு முந்தின மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 மினிட்ஸ் பிட்வீனில் மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக டிஎன்பிஎல்லில் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் கிரியேட் பண்ணுறது, அதாவது மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. சேலமோட எஸ்சிஎஃப் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் வச்சு நடக்க போகுது. ஸோ இந்த கிரவுண்டில் வச்சு நடக்கக்கூடிய கடைசி போட்டியில் சேலம் வின் பண்ணுவாங்களா, இல்லை இது வரைக்கும் லாஸ் ஆகாத சேப்பாக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்சும் சேலமை பீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நாம் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து உங்களுக்கு கேப்டன் எக்ஸாம் சார்ஜ் வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும், ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல் சேப்பாக் மேட்சாக இருக்கட்டும், நேற்று நடந்த நெல்லை மதுரை மேட்சாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம் வந்து அதாவது சேஸ் பண்ணி வின் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த கடைசி 2 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சொதப்புறாங்க. குறிப்பாக விக்கெட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. நேற்று மேட்ச்சில் சூர்யா ஒரே ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் எடுத்து மேட்ச் அப்படி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பக்கம் கொண்டு போயிருந்தார். அதுக்கு முந்தின கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேப்பாக்கில் ஒரு பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா பிரேம்குமார் சம்திங். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் எடுத்திருந்தார் லாஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸில். ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்க ரீசனுக்காக ஸ்லைட்லி ஃபஸ்ட் பேட்டிங் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ லாஸ்ட்டு 2 மேட்சாகவே 168 தான் நம்ம டீம்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேஸுக்கு 13 விக்கெட் லாஸ்ட் கேமில். அதுக்கு முந்தின மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ சிஎஸ்ஜி திண்டுக்கல் ட்ராகன்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ 3லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேமில் மட்டுமே ஒரு 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, அதுவும் சேப்பாக் மேட்ச்சில். ஸோ இப்போ ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 11 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 5 முறை சேலம், 6 முறை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கில்லிஸ்ன்னு சொல்லி ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருது. சேலம் ஸ்பார்டன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ. ஃபஸ்ட்டு எஸ் அபிஷேக், ஹரிநிஷாந்த் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிதிஷ் ராஜகோபால், ஆர் கவின், சன்னி சந்து, ஹரிஷ்குமார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன், விவேக், பூபதி குமார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது, பொய்யாமொழி, யாழ் அருண்மொழி, ராகில் ஷா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் ஸ்பார்டன்ஸோட ஒரு பிளேயிங் 12. ஸோ இதில் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து ராகில் ஷா வந்து இம்பாக்ட் பிளேயராக வருவார். 4 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸில் ஃபஸ்ட்டு ராகில் ஷா இருக்கார், 2வது பொய்யாமொழி, 3வது முகமது, 4வது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹரிஷ்குமார் வந்து அந்த ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. 1 அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முகமது 2, பொய்யாமொழி 3, ராகில் ஷா 4. இந்த 4 போலர்ஸ் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான பாசிபிள் யாருக்காவது இருக்கான்னு கேட்டால் அருண்மொழி 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சன்னி சந்து வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு எஸ் அபிஷேக். நீங்கள் நான் சிம்பிளாக சொல்லுவேன், ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுங்கள். லாஸ்ட் சீசனில் சுஜித் அப்படிங்கிற ஒரு பிளேயரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலமுக்கு கேப்டனாக வச்சுருந்தாங்க. அவர் வந்து நேராக கைக்கு வர பாலை கூட பிடிக்க மாட்டார். ப்ளஸ் பேட்டிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே. பட் ஒரு கேப்டன்சி கொடுத்துருந்தாங்க. சேம் பேட்டர்னில் தான் எஸ் அபிஷேக்கும் ஆடிட்டு இருக்காரு. அவரோட பேட்டிங்கே மறந்து ஆடுற மாதிரி ஆடுறாரு. நார்மலான டெலிவரிஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃபென்ஸ் ஆடுறாரு. ஸ்வீப்ஸ்க்கு நிறைய போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது வரைக்கும் ஆடின எல்லா மேட்ச்லையுமே ஃப்ளாப் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச்சுக்கும் அதிக சான்ஸ் வந்து ஃப்ளாப் லிஸ்ட்டில் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹரிநிஷாந்த் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கேமில் அகெயின்ஸ்ட் நெல்லை நினைக்கிறேன் சம்திங் ஒரு குவாலிட்டி 50 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 166, வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரன் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் போராக இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஹரிநிஷாந்துக்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் போகலாம். நிதிஷ் ராஜகோபால் 1 டவுன் ஆடினா மட்டும் நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஹெட்டுக்கு 52, வென்யூ 42 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. குறிப்பாக லாஸ்ட் சீசனில் இவர் நெல்லைக்கு ப்ளே பண்ணும்போது அகெயின்ஸ்ட் சேப்பாக் வந்து ஒரு குவாலிட்டியான சேஸில் ஒரு 40+ ரன்ஸ் வந்து ஆடி இருந்தார்.
இந்த சீசனுமே இவர் அடிச்சு கொடுத்த அந்த 2 60s பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டில் வந்தது தான். ஸோ சேஸில் நிதிஷ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. கவின் வந்து குவாலிட்டியான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், பட் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே ஓப்பனிங்கில் ஆடிட்டு இருந்தார் இவரும் லோகேஷ்வர். ஸோ லைக்கா கோவையில் இருக்கக்கூடிய லோகேஷ்வரும் இவர் கவினும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்காக ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாங்க சேலத்துக்காக. ஸோ அந்த பர்டிகுலர் சீசன் ஃபுல்லாகவே கவின் நல்லா ஆடி இருந்தார். பட் இந்த பர்டிகுலர் சீசனில் திடீர்னு மிடில் ஆர்டர் கொண்டு வராங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சன்னி சந்து பேட்டிங் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பெருசாக. ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஹரிஷ்குமார் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் சீசனில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவர் வந்து ஹரிஷ் தான் போல் பண்ணார். ஸோ அந்த ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் தன்வர் வந்து 4 சிக்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஒரே ஓவரில். ஸோ பதிலுக்கு ஹரிஷ்குமார் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் தன்வரோட அந்த லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சிக்ஸஸ் அடிச்சிருப்பார். ஓவரால் பார்க்கல அது ஒரு 6 வந்து 100+ மீட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஆகிருந்தது. ஸோ பதிலுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தாங்க. அந்த ஒரு ரிவெஞ்சை இந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம மறுபடியும் பார்க்க முடியுமாங்க, அதை பார்க்கலாம். இந்த மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி சேலம் வந்து தோற்றுருந்தாங்க. ஸோ மோஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குது. ஹரிஷ்குமாரை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்காக சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷன். விவேக் பெருசாக ஆடுறதில்லை, சேஸ்னா மட்டும் ரேராக பிக் பண்ணிக்கலாம். முகமது போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் பெரிய இம்பாக்ட் இல்லாட்டாலும் ஒரு 28 ரன்ஸ் அகெயின்ஸ்ட் நெல்லை குவாலிட்டியாக ஆடி இருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுங்கள். பூபதி குமார் ஸ்ட்ரெயிட்வே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவரெல்லாம் கிட்டத்தட்ட நம்பர் 9 இறங்கக்கூடிய பிளேயரே கிடையாது. நம்பர் 3 நம்பர் 4 ஆடக்கூடிய பிளேயர். ஸோ டவுன் தி ஆர்டர் இறக்குறாங்க, ஸ்ட்ரெயிட்வே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பொய்யாமொழி ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் நீங்கள் மஸ்டாக பிக் பண்ணி விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அருண்மொழி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ராகில் ஷா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே சேப்பாக்காக ப்ளே பண்ணியிருந்தார். செகண்டாக போல் பண்ணும்போது நீங்கள் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் அபிஷேக் பொறுத்த வரைக்கும் சிலம்பரசன், ஸ்வப்னில் சிங் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நிதிஷ் ராஜகோபால், அப்பரஜித், தன்வர் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹரி நிஷாந்த தன்வர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி பெரிய பேட்டில் எதுவும் இல்லை. கமினுக்குமே பெரிய பேட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் விவேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பேட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் மட்டும் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சன்னி சந்துவுக்கு பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சேலம் ஸ்பார்டன்ஸில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்காங்க ப்ரோ, ஸோ யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் ஹரி நிஷாந்த், அந்த ராஜகோபால், அடுத்து கவின், இந்த 3 பிளேஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹரிஷ்குமார், முகமது, பொய்யாமொழி, இந்த 3 பிளேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து சன்னி சந்து ஓரளவுக்கு சேஃப் ஆப்ஷனாக போய்க்கலாம். இல்லை நான் பவுலர் எடுக்கேன் அப்படின்னா ராகில் ஷா, இந்த ஒரு 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அந்த 7th ஆப்ஷனுக்கு. ஸோ இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹரிஷ்குமார் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது சிவிசி, ஹரி நிஷாந்த் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் பொய்யாமொழி ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஷிக், மோஹித் அரியரன் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்பரஜித், விஜய் சங்கர், ஜெகதீஷன், ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர், தினேஷ் ராஜ், பிரேம்குமார் கிட்ட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலம்பரசன், சுனில் கிருஷ்ணா, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ்வர் வந்து கிட்டத்தட்ட சிஎஸ்ஜியோட ஒரு பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறா. ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சங்கர் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், சிலம்பரசன், இந்த 5 போலர்ஸ்லேருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்போனன்ஸில் ஹரிநிஷாந்த், இந்த ராஜகோபால், இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்கிடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா சுனில் கிருஷ்ணாவை ஸ்ட்ரைட்லி பிக் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பரஜித் சமோஸ் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேஸோட ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட்டு ஆஷிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெடிக்ஷன் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஆஷிக் பிக் பண்ணுங்கள். செகண்டாக பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா மோஹித் அரியரனை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்டுக்கு இது வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 2லையுமே டக் அவுட் தான் ஆகியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அப்பரஜித்தை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். சிபிசி எப்போ கொடுக்கலாம் பேட்டிங்க்கு அப்பரஜித் அப்படின்னா 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா பாபா அப்பரஜித்துக்கு சிபிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விஜய் சங்கருக்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா ஒரு சிபிசி கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஜெகதீஷன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். மிடில் ஆர்டர்லாம் வராரு, பர்சன்டேஜ் ரொம்ப ட்ராப் ஆகியிருக்கு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டு பிக்காகவும் தெரிய வராரு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங் செகண்டாக போல் பண்ணும்போது மஸ்ட் பிக்காக இருக்கார். இந்த கிரவுண்டில் பெரிய நம்பர்ஸ் இல்லாட்டாலும் மஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது போலிங்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் தன்வர், உங்களுக்கே தெரியும் அவரோட நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு, எந்த அளவுக்கு பிக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. போத் இன்னிங்ஸுமே சிவிசி பிக் பண்ணுங்கள். லீடிங் விக்கெட் டேக்கர் டிஎன்பிஎல்ல அபிஷேக் தன்வர் தான். நெக்ஸ்ட்டு தினேஷ் ராஜ் ஸ்ட்ரைட்அவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரேம்குமார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி 50-50 ஆப்ஷனில் போங்க. ஃபஸ்ட் போலிங்னா மட்டும் பிக் பண்ணுங்கள். சிலம்பரசன் ஸ்ட்ரைட்அவே செகண்ட் போலிங்க்கு உங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பார், 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சுனில் கிருஷ்ணா ஸ்ட்ரைட்அவே ஸ்கிப் பண்ணலாம். லாஸ்ட்டாக லோகேஷ் ராஜ் லாஸ்ட் மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு, நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் ராத்தி அப்படின்னு சொல்லி நெல்லையில் ஒரு பிளேயர் இருந்தார், அவர் கன்ஃபார்ம் ஃப்ளாப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் கேமில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். சேம் ஃபார்மேட் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும். நீங்கள் லோகேஷ் ராஜா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டர். இதை தவிர்த்து ரிஸ்க் எடுத்திங்கன்னா செகண்டாக போல் பண்ணும்போது ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கலாம். பிளேஸோட பேட்டில் ஆஷிக்கு மோஹித் அரியனுக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. அப்பரஜித்தை பார்த்தீங்க அப்படின்னா பொய்யாமொழி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. விஜய் சங்கர் முகமதும் ஹரிஷ்குமாரும் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. தென் ஜெகதீஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் ஷா 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்ளி மிடில் ஜெகதீஷன் ஆடும்போது ராகுல் ஷா தான் போல் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு பேட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸ்வப்னில் சிங்கை பொய்யாமொழி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் சேப்பாக் சூப்பர் கில் லிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் யாருன்னா, நான் ஃபஸ்ட்டு மோஹித் அரியனை தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்பரஜித், விஜய் சங்கர், ஜெகதீஷன், ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர், சிலம்பரசன் சொல்லி என்னோட 7 பிளேஸை நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 7 பிளேஸ் வந்து நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி பிக் பண்ணிக்கலாம்ங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. சிவிசி ஆட்டெலாம் போகலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் தன்வர், 2வது அப்பரஜித் வந்து நீங்கள் சிவிசி போகலாம், 3வது விஜய் சங்கர். இவங்களை தவிர்த்து இந்த டீமில் நீங்கள் சிவிசி போகிறது ரிஸ்க் தான். நம்ம கிரியேட் வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் கவின் மட்டும் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் அப்பரஜித், ஹரி நிஷாந்த், ஆஷிக், அடுத்து ராஜகோபாலுங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் முகமது, விஜய் சங்கர், சன்னி சந்து, அபிஷேக் தன்வர். பவுலர்ஸில் எல் ராஜ், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பொய்யாமொழி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பரஜித் அப்படிங்கிற மாதிரி சேஃபான ஒரு டீம் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் லைனப் கரெக்டாக வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டெலிகிராம் சேனலில் சூப்பராக உங்களுக்கு டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் வந்து கொடுப்போம். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நம்ம லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ கூட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.